இங்க ஒருத்தி பாய் ஃப்ரெண்டோட இறுதி சடங்குக்கு வந்து, "ஹனி என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஃபோட்டோல இருந்த அவனுடைய பாய் ஃப்ரெண்டுமே, "நீ தானடி என்ன கொன்னன்னு" சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அவளும் அவளுடைய சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டும் எப்படியாச்சும் நம்மளுக்கு கம்பெனி வரணுன்ட்டு காஃபில விஷம் வச்சு கொன்னுட்டு இருப்பாங்க. அது தெரியாத அவங்க அம்மாவும் அழாதம்மா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் நானும் என் குழந்தையும் அவர் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல, "என்னம்மா நீ பிரெக்னன்ட்டா இருக்கியான்ட்டு" அவங்க அம்மாவும் கேட்கறாங்க. அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபோட்டோல இருந்த அவனுடைய பாய் ஃப்ரெண்டுமே, "அதுக்கு நான் காரணம் இல்லாம அவள நம்பாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும், "நான் இருக்கேம்மா பார்த்துக்கலாம்ன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவளும், "இதுவரைக்கும் நான் அழுததே இல்ல. அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சுன்ட்டு" சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும், "என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான்னு" சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோல இருந்த அவனுடைய பாய் ஃப்ரெண்டுமே அவள பார்த்து சிரிக்கிறான். அவளும் பயந்து போயிட்டு அவன்கிட்ட சொல்ல, அதுக்கு அவனும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பயப்படாத. அவன் எப்படி வந்து சிரிக்க முடியும்? அதெல்லாம் பயப்படாதடின்னு" சொல்லிட்டு திரும்புறாங்க. 2 பேரையும் பார்த்து அவன் கண்ணடிக்கிறான். 2 பேரும் பயந்து ஓடி போயிடுறாங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து, "உன்னுடைய எதிரிய நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பழி வாங்குறியோ, ஒரு ஒரு பொருளா மாறி கடைசியா நீ ஒரு மனுஷனா மாறிடுவேன்னு" சொல்லுது. அவனும் சரின்னு சொல்றான். ஏதாச்சும் ஒண்ண செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. அவனும் ஒண்ண செலக்ட் பண்றான். பார்த்தா டாய்லெட் வருது. அவனும் டாய்லெட்டா மாறிறான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் வந்து டாய்லெட் மேலயே உட்காந்துர்றான். அப்போ டெம்பரேச்சரும் அதிகமாகி வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு எழுந்துர்றான். என்ன ஆச்சுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டாய்லெட் ஓப்பன் ஆகி இவங்க 2 பேர் மேலுமே தண்ணி தெறிச்சிருது.